கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொன்னதும் குளிச்சுக்கிட்டு இருந்தவ டங்குன்னு சத்தம் கேக்குது. பயந்து போயிட்டான். போலான் இருக்கிறேன், உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேக்குறான். பாய்ஸ் நைட்டு தானே சொன்ன, நீ பசங்களா போறீங்களோ அப்படின்னு கேட்க ஆமாங்கிறான். சரி நானும் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறா. இல்லப்பா நீ கவனிக்கலையா, பாய்ஸ் நைட்டு பசங்க தான் போகணும் அப்படின்றான். சோ நான் மட்டும் போயிட்டு வரட்டுமா அப்படிங்கிறான். உள்ள இருந்து ஆன ஒரு அலறல் சத்தம் அள்ளு விட்டுறது வெளியில அவனுக்கு. நீ வேணா இன்னைக்கு ஒரு நாள் சாரா கூட தங்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றப்ப கேட்கிறான். ஏற்கனவே ஃப்ரெண்டுக்கார அரேஞ்ச் பண்ணிட்டான் போல சாரா கூட இவளை தங்க வைக்கிறதுக்காக. அதான் ஸ்பேஸ் கொடு, ஃப்ரீடம் கொடு அப்படின்லாம் சொல்லி வச்சிருப்பான் ஃப்ரெண்டு. சாராவும் பேசினா நான் பாக்குறேன் வைக்கிறேன்னு ஒரு மாதிரி சோகமாவே பேசிட்டு இருக்கிறா. ரொம்ப சோகமா பேசலன்னு பயந்துகிட்டு இல்ல நீ வேணான்னு சொன்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ நான் வேணான்னு ஓப்பனா சொல்ல வேண்டியதானே, எதுக்கு சுத்தி வளைக்கிற அப்படின்னு அங்க வந்து கத்த ஆரம்பிக்கிறா. அவ அலறல் சத்தத்தை பார்த்து பயந்து போய் பசங்களுக்கான பார்ட்டியில அவளையும் கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. வேற வழி இல்லாம வந்தா சேர்ந்துதான் வர முடியும், இல்லைன்னா முடியாதுன்ற நிலைமையில என்ன பண்ண முடியும், உன்னால கூட்டு வந்துட்டான். என்னடா என்னால பண்ண முடியும், அவ்வளவு அடம் பிடிக்கிறாடா, அப்படியே அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கிறாடா அப்படின்னு நம்ம பய புலம்புறா. ஆனா பார்ட்டியில நிறைய பொண்ணுங்க வந்திருக்காங்க. இங்க ஒரு கேம் விளையாடுறாங்க. அங்க ஏதாவது எழுதியிருக்கோம், எழுதிருக்கதை எடுத்துறாங்கன்னா அதுல என்ன எழுதிருக்கோ அதை செய்யணும். அதுல ஒருத்தவருக்கு சீட்டை மாத்திக்கிங்க அப்படின்னு வந்திருக்குதுங்க. சரி யாரு வேணாலும் இவன் சீட்டை மாத்திக்கலாம். அவன் என்ன சொல்றான், சரி நான் நிக்கியோட சீட் எடுத்துக்கிறேன், நீ ஏன் சீட்ல வந்து உட்காருன்னு உட்கார வராங்க. ஐயோ நான் எந்திரிக்க மாட்டேன், இவனை விட்டு போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறா. என்னடா ஒட்டிக்கிட்டே இருக்கிறா, விட மாட்டேங்கிறா, என்னடா மந்திரம் போட்ட அப்படின்னு கூட பசங்க இவனை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் சிரிக்கும் போது இவ சிரிப்பு மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறத கவனிக்கலாம். தனியாவே சிரிச்சிட்டு இருக்கா பாருங்க விகாரமா. எல்லாருமே இவனை ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து கேம்ல இவன் ஒன்னு எடுக்கணும். ஏதோ எழுதி இருக்குது, என்னன்னு நம்ம காட்டல, ஆனா கவிதை மாதிரி எதையோ எடுத்து படிக்கிறா. தன் காதல நினைச்சு பயங்கரமா கவிதை நடையில பேசுறா போல. இல்ல ஒரு பழைய கதையை பத்தி பேசுறா. பழமையான கதை, ஹேன்சல் அண்ட் கிரீடல் ஏதோ பழைய கதை ஒண்ணு இருக்குல்ல, அந்த கதையை பத்தி பேசுறா. சின்ன வயசுல இந்த கதையை நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த கதை எப்படின்னா, உடன்பிறப்புகள் 2 பேரு, ஒரு பொண்ணு ஒரு பையன். உடன்பிறப்புனா அக்கா தம்பியா இல்ல அண்ணன் தங்கச்சியா ஏதோ ஒண்ணு உடன்பிறப்புங்க. அவங்க எப்படி சூனியக்காரி எல்லாத்தையும் எதிர்த்து போராடுறாங்க, வைக்கிறாங்க, மந்திரங்களை தற்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. அதைத்தான் நம்ம சின்ன வயசுல பார்த்திருப்போம், செஞ்சிருப்போம். அதே கதையை உள்டாவா மாத்தி தான் ஏதோ கதை எழுதுறாப்புல ஒரு கதை சொல்றா. அதுல உடன்பிறப்பு கிட்டேயே ஒன்னா வாழலாம் அப்படின்னு கூப்பிடுறாப்புல வருது அவ சொல்ற கதையில. அது எப்படி முடியும்னு உடன்பிறப்பு முரண்டு பிடிக்கிறார். இப்படி முரண்டு பிடிச்ச உன் கையை வெட்டி அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு பச்சை பச்சையா பேசுறாங்க. இவளுக்கு அந்த சீட்ல வந்தது கதை சொல்லணும்னு வந்திருக்கு. அதுக்காக இவ்வளவு ஒரு கோரமான கதையவா சொல்ல முடியும்? இந்த கதையில அவங்க இதன் மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா, இவளோட ஆள் மனசுல இவ விருப்பம் இல்லாம இவளையும் அறியாம ஒருத்தன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறா. ஒரு தம்பி மாதிரி பார்த்த ஒரு கேரக்டர். அதுதான் கதையா கற்பனையா வெளியில வருது போல. அதே மாதிரி இவளோட அந்த இருகின மனசு, இவளோட ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இவ இல்ல, இவளோட மனநிலை இப்ப என்ன நிலைமையில இருக்குங்கிறதெல்லாம் இந்த ஒரு குட்டி கதையில நமக்கு சொல்லிடுறாங்க. கதை கேட்டவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்டா இவளை பேச விட்டோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவளை பார்த்து பரிதாபப்படக்கூடிய நிலைமைக்கு ஆயிப்போச்சு. அடுத்து இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பார்த்து சொல்லணும். அதுல என்ன வந்திருக்குன்னா, உங்க லெஃப்ட் சைட்ல உட்கார்ந்து இருக்கிற பர்சனை கிஸ் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கு, முத்தா கொடுக்கணும்னு வந்திருக்குது போல. யார் உட்கார்ந்துருக்கா, அந்த ஃப்ரெண்டுகாரி உட்கார்ந்துருக்கா. ஃப்ரெண்டுகாரிக்கு ஏற்கனவே நம்ம